26ல ஏன் அண்ணாமலை முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்றீங்க? ஸ்டாலின் அவர்கள் கருப்பு உடையை அணிந்து கொண்டு மதுவை நாங்க ஆட்சி வந்து நிரந்தரமா வந்து ஒழிப்போன்னு சொன்னாங்க. ஆனா வந்துட்டு ஒழிக்கல, மதுவை ஊக்கப்படுத்தினாங்க. மது குடி போதைக்கு அதிக ஆட்களை வந்து இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். மதுவை தமிழக அரசு ஒழிப்பாரா? தமிழ்நாடு இந்த ஒயின் ஷாப் நம்பிதான் இருக்குது. நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? ஒயின் ஷாப் நம்பி. 2 திராவிட கட்சிகளும் எல்லாமே திருடணும். இந்த மாற்றத்தை கொடுக்கிற இடத்தில் அண்ணாமலை நான் மக்களிடம் கேட்ட கேள்வி அது அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிற பார்வையை நான் பார்க்கிறேன். உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். Powerful people come from. அவர் வரணும், எனக்கெல்லாம் வேற வாய்ப்பே கிடையாது. நான் வந்து கடைசி நம்பிக்கையா அவர் பார்க்குறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லோயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கிய ஐபிடிஎஸ் சேர்மன், தேர்தல் வியூக வகுப்பாளர் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் எம் தமிழ் தகவல்களுக்கு. திமுக அரசு முடிவடைந்து கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்தது. இந்த 3 ஆண்டுகளை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கா? இல்லை, அது வந்து இந்த ஆட்சி மீது வெறுப்பில் இருக்கிறது வெறுப்பில் தான் இருக்காங்க. இதெல்லாம் திருப்தி அதிருப்தி வந்து பார்த்திங்கன்னா 2020 சட்டமன்றத்தில் தான் வாக்காக மாறும். இப்போ இருக்கிற சூழ்நிலை மத்தியத்துக்கான தேர்தல் போது இது மோடியா ராகுல் காந்தியா இந்த காங்கிரஸ் கூட்டணியாக இருப்பதனால இந்திய கூட்டணியாக என்டிஏ கூட்டணியாக இருக்கான ஒரு தேர்தல் தான் இருக்கிற போது இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ப்ளஸ் அமைஞ்சாலும் வருகிற 2020 மைனஸ் அமைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தேர்தல் மத்தியத்துக்கான தேர்தல் இருக்கிற போது அவர்கள் வந்து 10 ஆண்டில் இருக்காங்க, ஆட்சி மட்டும் வேணும்னு சொல்லி ஒரு கூட்டமோ இல்லை மாற்றி வேணும் மோடிக்கான ஒரு கூட்டமோ ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த வருகிற பாராளுமன்றத்தில் பாஜக தலைமையான கூட்டணி வந்து அதிகமான சதவீத வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 ஆண்டு ஆட்சிக்கூடிய அந்த தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் பிரதிபலிக்காது, வருகிற சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கும். இது வந்து ஒரு 3 or 4% ஓட்டு தான் அது டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த டிஃப்ரெண்ட் ஓட்டுகள் வந்து பாஜக ஓட்டுகள் வாங்கினாலும் அதிமுக ஓட்டு வாங்குற சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னு சொல்கிற போது ஒரு காலத்து திராவிட முன்னேற்ற அதிமுக எடப்பாடி அவர்கள் ஆட்சி இருந்தபோது தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு கான்செப்ட், ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு கிராமங்களை நோக்கி நமக்கு நாமே இப்படி பல்விதமான ஒரு திட்டங்களை வைத்துக்கொண்டு தலைப்புகளில் வைத்துக்கொண்டு அரசுக்கு எதிர்ப்பாக ஆட்சியில் அமர்ந்து கொண்டு செயலாற்றினார் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசுக்கு எதிர்ப்பாக வந்து செயல்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆண்டுகளாக கட்சியையும் கட்சி சின்னத்தையும் கட்சி அலுவலகத்தையும் கைப்பற்ற நோக்கத்தில் தான் செயல்பட்ட ஒழிய இந்த அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை, போராட்டங்களை, பொதுக்கூட்டங்களை முன்வைத்து வாக்குகளை பெறுகின்ற தேர்தல் வாக்கு அரசியல் வந்து வாக்குகளை பெறுகின்ற யுக்திகளை அதிமுக தவறிவிட்டு தான் நான் பார்க்கப்படுறேன். ஏன்னா வருகிற பாரம்பரியத்தில் அதை ஒட்டி தேர்தல் அமையும். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக 4 முனை போட்டியாக இருக்கிற போது அதிமுக நிறைய இடங்களில் வந்து 3ஆவது இடத்துக்கு போய் வாய்ப்பு இருக்கிறது, நிறைய இடங்களில் பாஜக 2வது இடத்துக்கு வருவது வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அதை தவறிவிட்டார் தான் நான் பார்வையில் பார்க்கப்படுறேன். இந்த 3 ஆண்டு ஆட்சியுடைய மதிப்போடும் இந்த தேர்தலுக்கும் ரிசல்ட்டாக அமையாது. இந்த உடைய பாதிப்பு வந்து 2020 சட்டமன்றத்தில் அமையும். ஆனால் 2016 வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்த அதிமுக 2019 அவங்க வந்து மிகப்பெரிய தோல்வி அடையும் பொழுது ஏன் வந்து மக்களுக்கு வந்து இந்த தேர்தலில் ஏன் அவங்க வந்து அதை பிரதிபலிக்கலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுக தலைமையில் மாபெரும் கூட்டணி கிடையாது ஒன்று. அதுக்கடுத்து அதிமுகவுடைய தலைமையிலான அணிக்கு தலைவராக இருக்க எடப்பாடி அவர்கள் யாரை பிரதமராக வேட்பாளர் என்று சொல்வதில் வாய்ப்பு குறைவு. அப்புறம் போது இது அதிமுக வந்து யாராவது மத்தியிலே முன்வைக்கல. இப்போ என்டிஏ கூட்டணி திமுக வந்து பார்த்தீங்கன்னா மத்தியிலே ஆட்சி மாற்ற வேண்டும், ஐஎன்டிஏ கூட்டணியுடைய பிரதமர் வந்து நாங்கள் ரிசல்ட்டுக்கு பிறகு தேர்வு செய்து விடும் அப்படின்ற போது ஒரு கூட்டணி கட்டமைப்பால் மக்களிடம் காட்டப்பட்டார்கள். அப்படின்ற போது அதிமுக தலைமையில் இருக்கிற அணி யாரையும் காட்டப்படாத சூழ்நிலை இருக்கிற போது அது கேள்வியாக அமைகிறது. இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியாக இருக்கிற பாஜக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமர், 3ஆம் முறை அவர் தான் வருவான்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்பட்டிருக்கார்கள். அப்படின்ற போது அவர்களுக்கு வாக்களிக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு கூட்டம். அப்படி இருக்கிற போது இங்க 4 முனை சீமான் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 4 முனை போட்டியில் முந்துகின்றது 2வது இடத்தில் பாஜக திமுக முந்துகின்ற போது பாஜகவுக்கு சாதகமாக கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் 2ஆம் இடத்துக்கு பிடிக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக அந்த இடத்தில் 3ஆவது இடத்துக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக திமுக வீழ்த்திருக்க முடியும். இருந்த போதிலும் ஒரு பெரிய வாக்கு வாங்குற கட்சியாக கூட்டணியாக பாஜக அந்த தேர்தல் வரும் என்ற ஒரு நம்பிக்கை எழப்படுகிறது. அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து மாற்றத்துக்கான
வாக்களை போட்டிருக்காங்க. ஒரு சார் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுற கூட்டம் வந்து இந்த தேர்தலில் ஓட்டு போடலை. ஸோ இதனுடைய இன்ஃபேக்ட் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு சொல்றது நாம் யாரும் எதிர்பாராத அளவிற்கு ஒரு வித்தியாசமான தேர்தலாக அமைவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் அமையும். ஆனால் எதிர்வரும் காலங்களில் இந்த ஆட்சிக்கு இறங்குமுகமாக இருக்கும்போது ஏறுமுகமாக இருக்காது என்பது என்னுடைய பார்வை, மக்களுடைய பார்வையாக என்னுடைய பார்வை சொல்றேன். ஆனால் எப்படி பார்த்தாலுமே வந்து ஒருவேளை இந்த தேர்தலில் வந்து திமுக வந்து அதிக எம்பிக்களை ஜெயிச்சாங்கன்னா இந்த 3 ஆண்டு கால ஆட்சிக்கான சாதனை இது சான்று அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள்கிட்ட எடுத்து வைக்கலாம் இல்லையா? இல்ல, அது வைக்கதான் செய்வாங்க. ஆனா அது சாதனை, அது ஆளுங்கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இது அதற்கான சாதனை, மக்கள் நல்லாட்சி கொடுப்பதற்கான வாக்குகள் கிடையாது. இது மத்தியத்துக்கான தேர்தல், மாநிலத்துக்கான தேர்தல் அல்ல. மாநிலத்துக்கான மதிப்பீடு செய்கிற தேர்தல் அல்ல, மத்தியத்துக்கான மதிப்பீடு செய்கிற தேர்தல். அந்த பார்வையில் பார்க்கிற போது எப்படி போன முறை என்டிஏ கூட்டணி, ஐஎன்டிஏ கூட்டணி வந்து ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது ஓட்டு போட்டு 40 பேரும் பார்லிமெண்ட்ல போய் தூங்கிட்டு வந்தாங்களோ அதே போல மறுபடியும் தூங்குவதற்கு அனுப்புற தேர்தல் தான் இருக்கும் போடிய இது வந்து இந்த ஆட்சிக்கான எப்படி வந்து டிஆர் இது ஏவா வேல் அவர்கள் நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையில வந்து கமிஷன் 40 பேர் கமிஷன் வாங்குற அதுக்கான அங்கீகாரமாகவோ, கனிமறை துறையில் வந்து கமிஷன் வாங்குற அதுக்கான அங்கீகாரமாகவோ, இல்ல மணல் வந்து அங்கீகாரம் வாங்க போறதுக்கு அதுக்காகவோ, இல்ல நிலக்கரி 2ஆம் மட்ட நிலக்கரி இந்தியோனேஷியல் வாங்குவதற்காக கைவிட்டு வாங்குற அதுக்கான அங்கீகாரமாகவோ, மது கொள்முதல் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் வாங்க பொய்யான கணக்காட்ட அதுக்கான அங்கீகாரமாகவோ, இப்படி பல்வேறு விதமான 67 துறைகளில் மொத்த துறைகளிலும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வாங்குவதில் அங்கீகாரமான ஆட்சியாக அல்ல. இவர்கள் வந்து அப்படி சொன்னாலும் இவர்கள் வந்து கையூட்டு பெற, நான் இப்போ நேரடியாக பேசுவது எனக்கு பின்னாடி நடந்ததுதான் உண்மை முகம். திமுக பேசுவதற்கும் செயலுக்கும் சம்பந்தம் பின்னாடி வந்து ஊழல் ஆட்சியாக, கையூட்டு பெறுகிற ஆட்சியாக. இப்போ நான் அப்படி சொல்ல போனா அதிமுக ஆண்டு ஆட்சியில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை தான் இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கிறது. அதை விட அதிமுக ஆட்சியை விட இதை விட கூடுதலாக இருக்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள் 2 கோடி இளைஞர்கள் தமிழகத்தில் தினந்தோறும் குடிக்கிறாங்க. 26% பெண்கள் மது குடிக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இது மதுவுக்கான ஆட்சியா, போதைக்கான ஆட்சியா, வளர்க்கிற ஆட்சியா திமுக ஆட்சி இருக்கக்கூடிய மக்களுக்கான ஆட்சியா இது அல்ல, இளைஞர்களுக்கான ஆட்சியா இல்ல, வேலை வாய்ப்பு பெருக்கிற ஆட்சியா இல்ல, விவசாயிகளுக்கான ஆட்சியா இல்ல, இப்படி அனைத்து மக்களுக்கான ஒரு ஆட்சியா மக்கள் மத்தியில் பார்க்கிற போது இது மாற்றத்தை வந்து விரும்புவது 2020 தேர்தல் அமையும் என்பது என்னுடைய பார்வை. இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா போன 2019 மோடியின் அலை அப்படின்னு பேசினாங்க பாஜக தரப்பில். ஆனால் இந்த முறை மோடியின் அலைன்னு பேசப்படலை. மோடியினுடைய அலையினுடைய தாக்கம் குறைஞ்சிருச்சா? மோடி அலை போய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் பிஜேபிக்கு ஓட்டு போகிற மனப்பக்கம் உருவாயிடுச்சு. இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட்டவர்களே இந்த முறை மாற்றி அது பாஜக ஓட்டு போகிற சூழ்நிலை இருக்குது. அப்படின்ற நிச்சயமாக வருகிற பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு வருகிற தேர்தலாக அமையும் என்பது என்னுடைய பார்வை. ஏன்னா இந்த 30 ஆண்டுகளை பார்க்குற போது இந்த இடத்துல வந்து பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் நிறைய பேர் ஏழைக்கு டிஎம்கே சேர்ந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. அதனுடைய ரிசல்ட்லாம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் இம்பாக்ட் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு ஆளுமை திறன்றது 70 ஆண்டுகால திராவிட கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த நடைபாதை யாத்திரம், ஒரு இந்த ரோட் ஷோ இதெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா? அதிமுக திமுக திராவிட கோட்டையில் பாஜக என்ற ஒரு கட்சி ஒரு ஓட்டையை அண்ணாமலை முகத்தின் மூலமாக விழுந்து விட்டதா நான் பார்க்கிறேன். இதெல்லாம் எப்படி வரும்னா இந்த தேர்தலில் ஒரு பிரதானமாக வந்து ஓட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் வரும் 2020 மிகப்பெரிய ஃபீட்பேக்காக அமையும். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் பெருசாக பேசப்படலை. இப்போது பேசப்படுற பொருளாக உருவெடுத்து இது 2 ஆண்டுகள் வளர்கிற போது நிச்சயமாக 2020 மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தாமரை இந்த தேர்தலில் உதயமாகிவிட்டது, உதித்து விட்டது. உதயசூரியன் உதித்தது போல், ரெட்டலை உதித்தது போல் இந்த தேர்தலில் தாமரைக்கு அதிக வாக்கு போட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த வளர்ச்சி 2020 பெரும் பாதிப்பாக திராவிட இயக்கங்களுக்கு அமையும். சார், இப்போ எங்கு பார்த்தாலுமே திமுக அதிமுகவுக்கு மாற்றாதான் பாஜக அதில் அண்ணாமலை நல்லா பேசிட்டு வந்தாலுமே, ஆனால் சீமான் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றா வரல, எனது வாக்குகளை தான் அறுவடை செய்ய வந்திருக்கிறான்னு சீமான் தரப்பிலே சொல்றாங்க. இல்லை, அந்த பார்வை தவறு. அதாவது இளைஞர்கள் வந்து 2 பக்கம் ஆதரவாக இருக்காங்க. ஒரு பக்கம் சீமானுக்கும் ஒரு பக்கம் அண்ணாமலை இருக்காங்க. அண்ணாமலைக்கு இருந்த பார்வை வேறாக பாருங்க, சீமானு பார்வை வேறுங்க. சீமான் மாநிலத்துக்கான தலைவர், மாநிலத்தில் வந்து ஒரு அடுத்த மாற்றத்தை கொடுக்குற திமுக அதிமுகவுக்கு பாஜகவுக்கு மாற்றாக கொடுக்குறன்னு சொல்லி பேசி முழக்கமிட்டு இருக்க தலைவர் சீமான் அவர்கள். ஆனால் அது அந்த இளைஞர்கள், கல்லூரி படிக்கிற இளைஞர்கள், பாலிடெக்னிக் ஏனைய இளைஞர்கள் வந்து பார்த்தா புது விதமான இளைஞர்கள் வந்து வாக்களிக்க தயாராக சீமானு தயாராக இருந்தாலும் அவர்களை பெறுகிற வகையில் நிர்வாக கட்டமைப்பு ஒன்று மைனஸாக இருக்கு. அந்த இடத்துல தேசிய கட்சிக்கு பாஜக அப்படிங்கிற போது தேசிய பார்வை அது ஒரு மாநிலத்துடைய தலைவர். அப்படிங்கிற போது ஒரு ஐபிஎஸ் படித்தார், இவர் சினிமா துறையில் வந்தவர். அவர் ஐபிஎஸ் பதவியில் இருந்து பொறுப்பில் இருந்து விடுபட்டு வந்து அரசியல் மாற்றம் கொண்டு வந்த அண்ணாமலை. இப்படி 2 பார்வை பார்க்கிற போது இதற்கு படித்தவர் ஒரு
பதவியை விட்டு தொடர்ந்து வந்திருக்கிறார் மக்கள் நன்மை என்ற ஒரு மனமாற்றம் உருவதனால அண்ணாமலைக்கு அது பிளஸ் அமைகிறது, இதுக்கு மைனஸ் அமைகிறது. ஒரு பக்கம் 1,10,00,000 புதிய இளைஞர்கள் வாக்காளர்கள் வந்தபோது கூட இந்த இடத்துல அதிகமான வாக்களை பெறுவது அண்ணாமலை இருக்காங்க, 2வது இடத்துல சீமான் இருக்கார். இப்படி பார்க்குறப்ப இந்த தேர்தலில் இந்த முடிவு இதை ஒட்டி அமையும். ஏன்ற போது இங்க அண்ணாமலை வந்து படித்ததாக இருப்பதனால ஐபிஎஸ் விட்டு வந்ததுனால அவர் எவ்வளவு விஷயங்கள் சலுகை பெற்று நான் சொல்லலை, மக்கள் சொல்றான். எவ்வளவு கோடிகளை சமாளிக்கலாம் அத்தனையும் விட்டு வந்திருக்காருன்னா நிச்சயமா மாற்றத்தை கொடுக்குற தலைவராக வந்து உருவெடுக்கிறார். இது திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஆபத்தை தான் இருக்குதான் நான் பார்க்குறேன். சார் நீங்க சொல்ற மாதிரி அப்போ டிஎம்கேல யார் படிச்சவங்க யாருமே இல்லைங்களா? டிஎம்கேல படிச்சவங்க அப்படி பார்வையில் பார்க்க மாட்டாங்க. படிச்சது யாருன்னு பார்க்க மாட்டா. திமுக வந்து குடும்ப கட்சி, அதாவது ஏவாவேலு, பொன்முடி, இப்போ துரைமுருகன்னா 50 வருஷமா துரைமுருகனை தான். அங்கே இருக்கிற மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற அத்தனை பேரும் வந்து வாரிசு தான். இப்படி மாநில லெவலில் எல்லாருமே பொங்கல் பழனிசாமி எடுத்துங்க, சாமிநாதன் வெள்ளகுசம் எடுத்துங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அவங்களே தான் இருப்பாங்க ஒழிய புதியவர்கள் யாரும் கிடையாது. ஸோ புதியவர்கள் வேண்டும் என்று நினைக்கிற போது இந்த 2 பேரும் கொடுக்கல. ஏன்னா முனிசாமி தான் கடைசி இருப்பார். இப்படி வந்து ஒவ்வொருத்தர் தான் முகமர்களும் புதியவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கறதில்ல. அப்படி வாய்ப்பு கொடுக்கிற போது இந்த சீமானையும் அண்ணாமலையும் பார்க்குறாங்க. அந்த பார்வையில் பார்க்குற போது இவர்கள் படித்தவர்களாக பார்க்கறோம்ல. அப்படி சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் படித்த ஒரு ஆக சிறந்த தலைவர்களாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படலை. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அப்பாவுடைய முகத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தி வந்தவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி அவர்கள் அம்மா முகத்தை வைத்துக்கொண்டு கிடைச்ச சான்ஸை அன்னைக்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்தவர் தான் அப்படி சொல்லுவோம். அப்படி உங்களுடைய பார்வையில் சொல்லப்போனால் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் அப்போ வந்து கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா முதலியார்கள் கையில் கட்சி சென்று விடும், அதனால வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் எம்ஜிஆர் சொல்றப்போ இல்லை நீங்க ஆகன்னு சொல்கிற போது அப்ப இருந்தபோது 25,000 ஒரு சட்டமன்றம் கொடுத்த ஆனவர் கலைஞர். அதே இடத்தில் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்தபோதனால் அவர் முதலமைச்சர் ஆனார். ஏலத்தின் மூலமாக அன்று கலைஞர் ஆனார், இன்றைக்கு ஏலத்தின் மூலமாக எடப்பாடி ஆனார். ஆகவே இங்கு அரசியல் இப்படி இருக்கிறது. ஆகவே படித்தவர்கள் வர வேண்டிய நோக்கத்தில் மக்கள் இளைஞர்கள் இருப்பதனால் அது மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்கிறேன். சரிங்க சார், நீங்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சர்வே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட மாணவர் அணியிலேருந்து ஆரம்பிச்சு 2004லேருந்து நீங்கள் கலைஞர் வழியில் வந்ததாக சொல்லியிருக்கீங்க, பல இடத்துல சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது 2019க்கு மேலே நீங்கள் இன்னும் அப்படியே நீங்கள் மாறிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த கலைஞரோட மறைவுக்கு பின்னாடி நீங்கள் வந்து மாறிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு திராவிடம் பிடிக்காம போச்சா? நல்ல கொஸ்டின் உங்கள் கொஸ்டின். அதாவது அந்த மாதிரி பார்வையில் திராவிடத்தில் மாறின பார்வையில் கிடையாது. எப்போ நான் கலைஞரை ஃபாலோ பண்ணி தான் கலைஞரை தலைவர்கிட்ட வந்தவன். இன்றைக்கி அதில் முழுமையாக இருக்கேன். இருந்தாலும் அவர் அதுபோல் இன்னைக்கு கலைஞர் ஆட்சின்னு சொல்கிறாங்களா திரு தமிழக ஸ்டாலின் அவர்கள். ஆகவே எடப்பாடி அவர் இருந்தபோது அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வருவார்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை இருக்கா? இன்றைக்கி ஒரு கார்பரேட் கம்பெனி ஐபிஎஸ் ஒரு பிரைவேட் நிறுவனத்தை நடத்துகிறேன், என் சொந்த காசில் தனியார் நிறுவனத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை. அப்படின்ற போது உள்ளதை உள்ளபடியாக களத்தில் என்ன இருக்குதோ அதை பதிவு பண்ணுறது தான் அந்த சொல்லு தான் நான் இருக்கிறேன் ஒழிய அதுக்காக கலைஞர் மேல் பற்று கொண்டதுனால் தவறுதலாக நான் பதிவிட மாட்டேன். ஸோ அது வேறு காலம். இன்றைக்கு இருக்கிற சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய நபராக இருக்கேன். நான் 10 பேர் சம்பளம் கொடுத்து நடத்திருக்கிற நிறுவனர். அப்படின்ற போது நடுநிலையாக சொன்னால் தான் என்னுடைய நிறுவனத்துடைய பெயர் நடுநிலையாக இருக்கும், காப்பாற்றப்படும். நான் யாரோ ஒற்றை சார்பில் பேசப்படும் சொன்னால் என்னுடைய நிறுவனத்தினுடைய ரெப்புடேஷன் வந்து கெடும். அப்படின்ற போது ரெப்புடேஷனை வந்து நான் கெடுத்துக்க மாட்டேன், அதுக்கு நான் வந்து உடந்தையாக இருக்க மாட்டேன் தான் நான் பதிவு செய்யப்படுறேன். திமுகக்கு எதிராக தான் எங்கள் அரசியல் இருக்கும் அப்படின்னு பாஜக சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு 2 திராவிட கட்சியுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை எதிர்க்கிறாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் மீறி போய் அதிமுக தான் ஏதோ பிரதான எதிரி மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ராங் மூவ் தானே? யார் சொல்கிறது அப்படி? இல்லை, அவங்களோட பிரச்சாரம் எல்லாம் அப்படிதான் இருந்தது. அவங்க இப்போ வடிவேல் ஒரு படத்தில் அடே நாந்தர ரவுடின்னு சொல்லிடணும் இல்லையா, அதுபோல் தேர்தலில் வந்து தன்னைத்தானே விளம்பரப்படுத்துவது அரசியல் களம், அரசியல் தேர்தல் களம். அப்படின்ற போது அந்த இடத்துல நான் தான் தலை சிறந்தவன், ஆக சிறந்தவன், நான் தான் வந்து எல்லாருடைய நல்லவன் சொல்கிறது தான் இயற்கை. ஸோ அதாவது அப்படி சொல்ல போனீங்கன்னா அந்த ஆய்வில் பார்க்குற போது 3 ஆண்டில் வந்து ஏடிஎம்பியில் என்ன பிரச்சனைச்சோ அதே பிரச்சனை தான் இன்றைக்கி இருக்க ஒழிய 2 பிரச்சனை கூடுதலாக இருக்குது. இப்போ போதை வந்து கஞ்சா வந்து கடுமையான மக்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் போதை வந்து பயமாக இருக்குது. குடிப்பழகிறதுக்கு அதிகமான இளைஞர்கள் உட்பட்டு இருக்காங்க. பெண்கள் உங்களை போன்ற பெண்களே 23-26% பெண்கள் வந்து குடிக்கிறாங்க, எலைட்ஸில் போய் மது வாங்கி குடிக்கிறாங்க. அதை பற்றி சர்வே எடுத்திருக்கோம். ஒரு நாளைக்கு சராசரியாக 2 கோடி பேர் குடிக்கிறான்றது ஒரு தகவல் வருகிறது. அப்படி பார்க்கிற போது இவர்கள் எதை ஊக்குவித்தார்கள்? போதையை ஊக்குவித்தாங்க, ட்ரக்ஸை ஊக்குவித்தாங்க, கஞ்சா ஊக்குவித்தாங்க. இது போதை போன ஆட்சியோட கூடுதல் பிரச்சனையா இல்லையா? ஸோ போன ஆட்சிக்கு இது ஆட்சிக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? போன ஆட்சி என்ன துறையில் கலெக்ஷன் பெறப்பட்டார்களோ, ஒரு கல்விக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் லைசன்ஸ் கொடுக்கணும், அது எப்படி பெறப்பட்டாங்களோ, எப்படியெல்லாம் வகையில் வந்து கல்லாயிட்டப்பட்டாங்களோ அதே தான் கன்னியூட்டி இன்னைக்கு இருக்க ஒழிய எந்த வித மாற்றமும் கிடையாது. மக்கள் மாற்றம் அல்ல, சமுதாய மாற்றம் அல்ல, பொருளாதார மாற்றம் அல்ல, விலைவாசி மாற்றம் அல்ல, இயற்கை மாற்றமும் மாறிவிட்டது. இன்னைக்கு வெப்பமா இருக்கும், இந்த வேத்துட்டு இருக்கு. அப்படின்ற போது ஏசி போட்டாலே அப்படின்ற போது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கிற போது எப்படி நல்ல ஆட்சின்னு சொல்றீங்க? ஸோ உங்க பார்வை தவறு. இன்றைக்கு திராவிடங்கள் 60 ஆண்டுகள் இருக்க போது அழிக்கின்ற சக்தியாக பாஜகவும் நாம் தமிழரும் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. விழித்துக் கொண்டால் அதிமுக நல்லது, இல்லைன்னா கெடுதல். நீங்களே வந்து 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னீங்க இந்த முறை. அதோட வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு சீமான் பக்கமும் அண்ணாமலை பக்கமும் தான் இருக்கான்னு சொல்றீங்க. ஆனால் 26ல் ஏன் அண்ணாமலை முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்றீங்க?
அதாவது நல்ல கொஸ்டின், பெண்மணி நல்லா கேட்குறீங்க. பெண்கள் மதுவால் பாதிக்கப்பட்டோம், மதுவை பூர்ண விளக்க ஒழிக்கவும் ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்தான கனிமொழி அவர்கள் வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கருப்பு உடையை அணிந்து கொண்டு மதுவை நாங்கள் ஆட்சிக்கு வந்து நிரந்தரமாக வந்து ஒழிப்போன்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு ஒழிக்கல, மதுவை ஊக்கப்படுத்தினாங்க. மது குடி போதைக்கு அதிக ஆட்களை வந்து இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். மதுவை தமிழகம் வச்சு ஒழிப்பாரா? தமிழ்நாடு இந்த ஒன் ஷாப் நம்பி தான் இருக்குது. நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? ஒன் ஷாப் நம்பி. எப்படி உலகத்தில் சீனாவில் இருந்து மன்னராட்சி இருந்தது, அபினியால் பாதிக்கப்பட்டு மக்கள்லாம் போதை நாடாக இருந்த போதோ அன்னைக்கு மக்களாட்சி வந்ததோ, அதுபோல் இன்னைக்கு திராவிட மன்னராட்சி போதைக்கான ஆட்சி. திராவிட மாடல், திராவிட கட்சிகள் அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் மதுவை ஊக்குகின்ற கட்சி, போதையை ஊக்குகின்ற கட்சி. கொலை கொள்ளைகள் கற்பழிப்பு என்னங்க குறைஞ்சிருக்கா? பாலியல் பலாத்காரம் குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு இருக்கிற கொலை குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? நாளொரு மேனி பொழுது வண்ணமும் கொலைகள் கொள்ளைகள் விபத்துக்கள் நடக்கிற ஆட்சி தான் இருக்கொழிய மாற்றம் வந்திருக்கா? சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்கா? காவல்துறை வந்து தன் கட்டுப்பாடு இருக்கிறதா? அப்படி இருக்கிற போது காவல்துறை கட்டுப்பாடு, காவல்துறை அதிகாரிக்கு நல்ல தெரியும் கஞ்சா விற்கிறவன் சொல்லி, அப்புறம் அந்த கஞ்சா விற்கிறவனை ஏன் பிடிச்சி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கல? சோ சட்டம் தன் கையில் இருக்கிற போது காவல்துறை கையில் கட்ட வைக்கப்பட்ட ஆட்சியா, கட்டவிழ்த்தப்பட்ட ஆட்சியா? சோ இது மக்களுக்கான ஆட்சி அல்ல, தனக்கான ஆட்சி, தன் குடும்பத்தின் ஆட்சியா இருக்கிற திமுக மாடல் ஆட்சி. நிறைய பெண்கள், நிறைய இளைஞர்களிடம் கேட்கிறப்ப திராவிட மாட்டான்னு தெரியல, திராவிட தெரியல. திராவிட மாட்டா என்ன தெரியலையே. ரெண்டு திராவிட கட்சிகளும் எல்லாமே திருடணும். அவர் வரணும், எனக்கெல்லாம் வேற வாய்ப்பே கிடையாது. நான் வந்து கடைசி நம்பிக்கையாக அவர் பார்க்குறேன். இங்கு இது புரிதல் வந்து விட்டது. மக்களிடம் வந்து மாற்றத்தை விரும்பிட்டாங்க. அப்புறம் போது இந்த மாற்றத்தை கொடுக்கிற இடத்தில் அண்ணாமலை சீமான் இருப்பதா நான் மக்களிடம் கேட்ட கேள்வி. அது அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிற பார்வையை நான் பார்க்குறேன். சார், பாஜக தரப்பில் என்ன திமுக பார்த்து கேட்குறாங்கன்னா, இளைஞரணி செயலாளர் கொடுத்தீங்க, உதயநிதிக்கு வந்த உடனே கொடுத்தீங்க, அப்புறம் எம்எல்ஏ கொடுத்தீங்க, அமைச்சர் கொடுத்தீங்க, அப்படி கேள்வி கேட்குற பாஜக, அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் பதவி திறந்து வந்த உடனே டேரெக்டாக வந்து இருந்தார், உடனே தலைவர் பதவி கொடுத்தாங்க. அப்போ பாஜகவில் ஒரு தொண்டனாக இருந்து நிர்வாகியாக இருந்து தலைவர் பதவி அது அவங்க பண்ணாமையே இவங்களை எப்படி குற்றச்சாட்டு சொல்லலாம்? அவங்க நீங்கள் உங்கள் கேள்வியில் நான் முரண்படுறேன். அதாவது திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா 50 தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலைவரை ஏற்றுக்கலை. அப்படிங்கிற போது பேராசிரியர் இனமான பேராசிரியர் என் வீட்டுக்கு போனவே மனைவி மாட்டான் சொன்னவர் இனமான பேராசிரியர். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கலைஞர் வந்தார். அந்த வழி சூழ்நிலை வேறு. அந்த வழியில் தகுப்பின் வழியில் கலைஞருடைய வழியில் ஸ்டாலின் வழியில் உதவி வரனா அந்த வாரிசு அரசியலை வந்து மக்கள் கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு அரசு ஆட்சியில் இருந்தாலும் இன்றைக்கி வள கலெக்ஷன் இன்றைக்கி வந்து நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை மிகப்பெரிய வசூல் நடக்குது. நகராட்சியில் எல்இடி வந்து குப்பை தொட்டியிலேருந்து வாங்குறது அத்தனையும் வசூலாகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மின்வேட்டு பாரு, நம்மளே வந்து மின்வேட்டில் வந்து பேசிட்டுக்கிறோம், இன்டர்வியூ இதை வேத்து கொட்டிகிட்டு இருக்கு. மின்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முறைகேடு. சாட்சி பாருங்கள், ஆளுங்காட்சி சென்னையில் மின்வேட்டு இப்போ வந்து பேட்டரியில் தான் நம்ம உட்காந்து பேசிட்டுக்கிறோம். எவ்வளோ பெரிய கேவலமாக பாருங்கள். நிலக்கரி 2ஆம் மட்ட நிலக்கரி நிர்தேஷில் வாங்குறாங்க, அதில் முறைகேடு. அப்புறம் மருத்துவ மெடிக்கல் வந்து நம்ம சுகர் பிபிலாம் இருக்கிறோம், அதுக்கெல்லாம் வாங்குகிற மெடிசன் கம்பெனிகிட்ட முறைகேடு. இப்படி இத்தனை விதமாக கையூட்டும். ஏற்கனவே ஏடிஎம்கில் வாங்கினா இன்றைக்கி ஒரு விஜயபாஸ்கர் ஒரு மோசமான ஒரு ஆள் யாரும் கிடையாது, ஏடிஎம்கப்படல. அது மாதிரி இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து வசூல் செய்யப்படுறாங்க ஒழிய இந்த மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க, வறுமையை மாற்றணும், இளைஞர்களுடைய நலனை மாற்றணும், அது விவசாயியோட நலனை மாற்றுற மாதிரி சூழ்நிலை ஏடிஎம்கேல டிஎம்கே இல்லை. இது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கப்போ அவங்கெல்லாம் மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாற்றம் இன்னும் அதிகரிக்க இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஆபத்துன்னு சொல்ல வரேன். ஸோ அப்படின்ற போது இனி வருங்காலத்தில் தமிழகத்திலே குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வருவதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். என்ன புது வாக்கில் உதயமாயிட்டாங்க. இந்த 60லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கிற சீனியர் லீடர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் தலைவர் சீனியர் மனிதர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து நான் சாகர் டிஎம்கே ரெட்டலைக்கு போடுற கூட்டம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் கூட மனமாற்றம் ஏற்பட்டாங்க, புது வாக்காளர்கள் மனமாற்றம் ஏற்பட்டாங்க. இது வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்துச்சுன்னா சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பாதிப்புறதை எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். திராவிட இயக்கங்களை அழிக்கின்றதா இன்றைய இந்த மண்ணை பாதுகாக்கிற மாற்றம் வருகிற மக்கள் விரும்புகிறான். ஒரு சில வாக்கில் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கடைசியாக அண்ணாமலை சொல்கிறாங்க, சீமான் சொல்கிறாங்க. அப்படி வரும்போது இதெல்லாம் வாக்காக மாறுச்சுன்னா கண்டிப்பாக திராவிடர்களுக்கு அழிவு, புதியவர்களுக்கு வாய்ப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு சொல்லை இன்றைக்கு மாற்றத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டு இருக்கிறது. இதில் பலியாட ஆகாமல் திராவிடர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி சூழ்நிலை இதே மாதிரி விஷயம்னா நிச்சயமாக திராவிட இயக்கங்கள் அழிந்து மாற்றத்தை வருகிற தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் பார்வையில் வரும்போது இங்கே குடும்ப அரசியல், குடும்ப சூழ்நிலை இருக்கிற போது அண்ணாமலைன்றது படித்து வந்ததுனால அதுக்கு அவன் வாய்ப்பு கொடுக்குறதுக்காக ஏற்கனவே எல்முருன்னு கொடுத்தாங்க, அது மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஒழிய ஏற்கனவே கொடுத்தவங்களும் சொல்லி பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்த கூட பிறகு புதியவர்கள் அப்படின்ற போது அந்த மாதிரி சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை. இப்போ சீமானோ அண்ணாமலை தான் அந்த நிரப்பிட்டு வராங்க. கூடுதலாக அண்ணாமலை இருப்பது நம்ம நாட்டுக்கு மாற்றத்தை விரும்புகிற மக்கள்
மக்களுக்கு ப்ளஸ் அமைக்குது. இந்த நிலை செல்லாமல் இருந்தால் திராவிட கட்சிகளுக்கு நல்லது. சார் நீங்கள் புதிதுன்னு சொல்லும்போது பழமையை மறக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ கட்சியை பாஜகன்னு சொல்றதை விட அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கட்சியை கட்டமைத்த தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, ராஜா அவர்கள் இருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன், இவங்களெல்லாம் இப்போ மறந்துட்டாங்களா மக்கள்? அண்ணாமலை மட்டும் தூக்கி பிடிச்சு பேசுறாங்களே. சார்ந்தே போக வேண்டாம். உங்களுக்கு நான் தேசியத்தை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. 1882ஆம் ஆண்டு ஏகம் ஓகியவுடன் பனர்ஜியால் பாம்பேயில் உருவாக்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் பெரிய இயக்கம் இன்றைக்கு தேய்பிரையாக போய் கொண்டிருக்கிறது. அதுபோல் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு கொள்கைகள் வந்து 100 ஆண்டுக்கு முன்பு இறந்துடும். அப்படின்போது திராவிட இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு சித்தாந்தம் வந்து இதுக்கு மேலே வந்து தேய்பிரியா போகுமே வளர்ப்பிரியா இருக்காது. இன்றைக்கி எடுத்துக்காட்டு மதுரையில் ஒரு நபர்கிட்ட நான் பேசுகிறேன், என் பேர் பெரியாதாசன் சொல்கிறபோது அந்த பெரியாதாசன் எல்லாம் கால சொல்லலாம் மாறி போச்சுங்க, என் பேர் வச்சுட்டு பேருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உருவெடுத்து விட்டது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற கட்டத்தில் ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அறுவடை ஆகிடும். அப்படி அறுவடையாகின்ற கட்சியாக தான் திமுகவும் காங்கிரஸும் இருக்குது. காங்கிரஸில் ஏதாவது வயசான வயது மூப்பானவர்களை தாண்டி இளையவர்கள் யாராக இருக்கானா? எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் லீடர்ஸ் இன்றைக்கி ஏவாவேலு என்ன வயசு, பொன்முடி என்ன வயசு, துரைமுருகன் என்ன வயசு, எம்ஆர்கே பணிஷன் என்ன வயசு, கேகேஎஸ்ஆர் என்ன வயசு, இருக்கிற அத்தனை பேரும் என்ன வயதுக்கு உட்பட்டவங்க, இளைஞர் எத்தனை பேர் இருக்கான்? ஸோ அப்படி இளைஞர் டிஆர்பியுடைய மகன், உதய ஸ்டாலினுடைய மகன், இப்படி அவங்களுடைய மகன் தான் வரனுடைய புதியவனுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இல்லாத போது இங்கே புதிய மாற்றம் வருகிற இளைஞர்கள் வந்து 1,10,00,000 பேர் வாக்கில் புதுசாக வரவன் புதுசாக சிந்திப்பானா, பழைய ஆளை சிந்திப்பானா? ஸோ பழைய சிவாஜி படத்தை பார்ப்பானா, புதுசாக வர ஹீரோவை பார்ப்பானா? இன்றைக்கி ஹீரோக்கள் மோகல சினிமா எடுத்துக்காட்டு உங்களுக்கு சாதம் சொல்கிறேன். சினிமாக்குள்ள ஹீரோக்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ போட்டால் தான் அந்த ஹீரோ தான் ஃபாலோ பண்ண சொன்னீங்க. அப்படி இல்லை, கதையும் பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து ஓடுது. இன்றைக்கி லவ் டுடேன்னு ஒரு படம் எப்படி ஓடிச்சு, இன்றைக்கி மற்ற ஏனைய படங்கள் எப்படி ஓடிச்சு? அதாவது கால மாற்றம் ஏற்பட்டுச்சு, கால சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது கால மாற்றங்கள் உருவாகிறது, மனமாற்றம் ஏற்படுகிறது, நிச்சயமாக மாற்றம் வரும். அப்படி மாற்ற ஒரு வாய்ப்பை வந்து இவங்களுக்கு களம் வந்து உருவெடுத்து கொண்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சரி, தாண்டி வந்து திமுக அரசாங்கம் வந்து வரும்போதே பார்த்திங்கன்னா பல திட்டங்கள் அறிவித்து தான் வந்து இந்த தேர்தலையே சந்தித்து வெற்றி பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து நிறைய அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் பெண்களுக்கு தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து பல சலுகைகள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் பேருந்தில் வந்து இலவச பேருந்தாக இருக்கட்டும், அது இல்லாமல் டிகிரி படிக்கிற பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாயாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் அதிகமாக இந்த கவர்மெண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போகும்பொழுது பெண்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்றது ஒரு முரண்பாடாக தெரியலையா? கேள்வி கேட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்கவா? சரி, இந்த வர பாரம்பரிய நடந்துச்சு இல்லையா, அதில் யார் ஓட்டு அதிகமாகச்சு, யார் ஓட்டு கம்மியாக இருக்குது? ஆண்கள் ஓட்டு அதிகமாக பெண்கள் ஓட்டு கம்மியாக இருக்கா இல்லையா? பெண்கள் வாக்கள் தான் அதிகம் தமிழ்நாட்டில், ஆண் வாக்கில் கம்மியாக இல்லையா? அப்புறம் போது பெண்கள் ஓட்டு ஏன் அங்கே இடத்துல போலிங் கம்மியாச்சு? அப்படின்னா பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குன்னா 1000 ரூபாய்க்கும் அதுக்கடுத்து மற்றத்துக்கும் வரவேற்பு இருக்கும்ல, வரவேற்பு அதான் குறைஞ்சிருக்கு. அது ஒன்று. இன்னைக்கு குடிச்சு எல்லாம் வெறுத்து போயிருக்காங்க. அதோடைய ஓட்டு வந்து அதிகமாக போகல. ஒன்று 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 25% தான் போயிருக்கு, 75% போகல. ஸோ இதெல்லாம் மைனஸ் போது பெண்கள் வந்து எப்படி வரவேற்புன்னு சொல்லலாம்? வரவேற்பு கிடையாது. ஸோ அப்படின்ற போது இதை இன்னும் கூடுதலாக எஃபெக்ட் வரும்னா இந்த வருகிற புதியவர்கள் புது மாற்றத்தை கொடுப்பவர்களாம் வந்து பூரண மதிப்பு கொண்டு வரணும்னு சொன்னால் திமுக தமிழ் நம்பிக்கை வரல. இந்த கட்டாயம் வந்து சொன்னாங்கன்னா நிச்சயமாக அடுத்த எலெக்ஷன்லாம் கண்டிப்பாக ஃபீட்பேக் அமையும், பெண்கள் ஓட்டே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா திமுக 2 கட்சி மீது நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் இழந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த பூரண மதிப்புக்கு எந்த கட்சி சொல்லுதோ அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து ஓட்டு தாராளமாக போடக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை களத்தில் இருக்குது. சார், அண்ணாமலை வந்துட்டு எப்போவுமே வந்து அவருக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல. அவர் வந்து பிறக்கும் போதே வந்துட்டு ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காரு. அவர் அதையே வந்து அக்னாலேஜ் பண்ணவே மாட்டேங்கிறாரு எந்த இடத்துலையுமே. எப்படி பண்ணுவாங்க சார்? ஒரு திறமையான ஒருத்தர் வந்து எப்போயுமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க சமுதாயம். அதாவது அவங்க ஏற்கனவே இந்த சம்மாரிச்சிட்டு மிதப்பில் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டத்தில் தான் பார்ப்பாங்க. ஒருத்தன் அடிக்க தான் ஒருத்தன் வந்து உருவெடுப்பான். ஸோ அது மாதிரி வந்து ஒருத்தர் இந்த கட்சிகள் திமுக திராவிட இயக்கங்கள்லாம் வந்து ஒருத்தனை தட்டி பேச தான் வந்து தலைவனாக உருவெடுப்பான். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒருத்தன் வந்து புதுசாக வந்து வர வைக்கணும், தன்னுடைய மைனஸ் ஆகிறத வந்து விரும்ப மாட்டாங்க. அப்புறம் போது இவங்க திமுக அதிமுக எப்பவுமே திட்டிகிட்டே இருந்தாங்க, நீ கட்டவன் நான் கட்டவன் சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டு ஏமாற்றிட்டாங்க மக்களை. இதில் திடீர்னு ஒருத்தர் புதுசாக நுழைச்சி வந்து ஒருத்தர் வர்றபோது ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி தான் வரதான் செய்யும். இதை தாண்டி வந்தால் தான் அவங்க தலைவன், இல்லைன்னா தலைவன் கிடையாது. சார், இப்போ இந்த 2024 தேர்தலில் அண்ணாமலை கொள்கையை முன் வச்சார். 2026 இந்த கொள்கையை முன் வைக்கிறாரு. பணம் கொடுக்காமல் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு கொள்கையை அவர் முன் வைக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஆனால் சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லை கட்சியில் இருக்கவங்களும் அதை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சில இடங்களில் பணம் கொடுச்சு, திமுக சில இடங்களில் பணம் கொடுச்சு, எல்லா இடமும் பணம் கொடுக்கல. ஊட்டியில் கூட பார்த்தீங்கன்னா ராஜா வந்து சில இடத்துல பணம் கொடுத்தாரு, இடத்துல பணம் கொடுக்கல. பிஜேபி வாக்காளர் சுத்தமாக பணம் கொடுக்கல. அதிமுக சில இடங்களில் 250 ரூபா பணம் கொடுச்சு, எல்லா இடத்துலையும் பணமும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படி மேபி ஒரு கூட்டம் வந்து ஓட்டு போடலை, அதுவும் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த முறை வந்தால் நல்லது. ஏன்னா ஊழலை ஒழிப்பணும், இந்த குடும்ப ஆட்சி ஒழிக்கணும்னா இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மனமாற்றம் ஏற்பட்டு கரெக்டான நாட்டில் தேர்வு பண்ணி ஓட்டு போடுவாங்க. ஸோ வருகிற 2020 இதே போல் அமைஞ்சால் நல்லது. தேர்தல் ஆணையம் வந்து ஆனால் செயல்பாடு சுத்தம் மோசமான செயல்பாடு. அடுத்து வரது நல்லா செயல்பாடாக வந்து 2020 கொஞ்சம் அமைஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த போக்கு வந்து சேர்ந்தது. இதை முழுமையாக
செஞ்சாங்கன்னா நல்லது அப்படின்னு நான் மக்கள் மத்தியில் இப்போ பரவலாக வந்து கொஞ்சம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இந்த தேர்தலில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அரசியல் வந்த புதுசில் நான் இங்கே ஒரு 500 தலைவர்களை உருவாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் ஏன் செகண்ட் லைன் லீடர்ஸே இல்லை? அவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிறாரு, விளம்பரப்படுத்திக்கிறாரு, அப்படிதானே? இதை என்ன என் கட்சிக்காரன் கேட்குமா கேட்குறீங்க? சரி, இருந்தாலும் உங்கள் இளம்பெண் நல்ல கொஷின், அதுக்காக பதில் சொல்கிறேன். ஒரு கட்சியில் ஒரு தலைவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது தான் மாநில அரசியல். இப்போ அங்கே போகிறது என்ன பிரச்சனை சொன்னால், தேசியர் சொன்ன கட்சி இப்போ வந்து அங்கே இருக்கிற ராஜாவாகட்டும், வானதி ஆகட்டும், அங்கே பொன்னார் ஆகட்டும், இருக்கிற ஸ்பேரா சீனிவாசன் ஆகட்டும், எல்லாமே டெல்லி லாபி பண்ணுறாங்க, மாநில அரசியல் தவற விட்டுறாங்க. ஸோ மாநிலத்தில் இப்போ இங்கே எடப்பாடியோ ஸ்டாலினோ வந்து மாநிலத்திலான கட்சி, மாநில தலைவருக்கான கட்சி, அவங்க பின்னாடி ஒரு ஃபாலோயிங்ஸ் கூட்டம் ஒரு மாவட்ட ரீதியாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இல்லாது பாஜக மைனஸ். ஸோ அதை வந்து அண்ணாமலை நிரப்பி கொண்டால் நிச்சயமாக ப்ளஸ்ஸாக அமையும். ஒரு தலைவன் தான் தலைமை பண்ணி தான் தொண்டன்றத புரிதல் அங்கே வந்து குறைவு. அதால் தான் பிஜேபிக்கு மைனஸ் ஆகிருக்கு. இப்போ திமுகவில் திரு ஸ்டாலின் பின்னாடி எல்லா மாவட்ட அளவில் மாவட்ட கிங் மேக்கர் இருக்காங்க. ஸோ இது எடப்பாடிக்கும் அதே மாதிரி கிங் மேக்கர் இருக்காங்க. எஸ்பி வேலுமணி, முனுசாமி, ஜெயக்குமார், இப்படி பிராண்டான மாவட்ட ரீதியாக தலைவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படின்றபோது இந்த தேசியத்தினுடைய லாபி பண்ணுறதுனால எங்கள் மாநிலத்தை தவறி விடுறாங்க. அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்க தான் நான் பார்க்குறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி என் தமிழ் தகவல்களுக்கு.